ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ரஜினி அவர்களோட லால் சலாம் படம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஜூன் 6ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை ஸ்பெஷலாக லால் சலாம் படத்தை சன் நெக்ஸ்ட்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ 2024 பிப்ரவரியில் ரிலீஸ் ஆன படம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு ஓடிடிக்கு வருது. அண்ட் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அதாவது படத்தோட ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களோட மகள் சொன்னது மிகப்பெரிய ஒரு ட்ரோலுக்குள்ளாச்சு. ஸோ என்னெல்லாம் இருந்துச்சோ அதை மட்டும் வச்சு ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் படம் சரியா போகாததுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இதுதான் சொன்னாங்க. அதாவது நான் எடுத்த படமே வேற, ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆனதால என்னால அந்த படத்தை கொடுக்க முடியல. தென் அதுக்கப்புறமா கொடுத்த இன்டர்வியூல இப்ப ஓடிடில வரும்போது என்னோட வெர்ஷன் வரும், சோ அது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ ஃபைனலா அந்த ஒரு வெர்ஷன் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் படம் தியேட்டர்ல பார்த்தவங்க யாராவது சொன்னாதான் எந்த வெர்ஷன் சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் என்னையும் சேர்த்து இன்னும் நிறைய பேர் இந்த படம் பார்க்கல. ஆபியஸா படம் தியேட்டர்ல பெருசா ஓடலன்னும் போது நிறைய பேர் பார்க்கலன்னு தான் அர்த்தம். அண்ட் இன்னொரு பக்கம் கமல் அவர்களோட தக் லைஃப் படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அடுத்த வாரம். சோ அதுக்கு போட்டியா ஒரு ரஜினி அவர்களோட படம் வர்ற மாதிரியும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல இது ஃபேக் நியூஸ்லாம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் ஓடிடியில் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான டேட் வந்துட்டே இருந்துச்சு. பட் இப்போ சன் நெக்ஸ்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூன் 6ஆம் தேதி நிஜமாவே மொய்தீன் பாய் வராரு. படம் எப்படி இருக்கு, எந்த வெர்ஷனை ரிலீஸ் பண்றாங்க, டைரக்டர் கட்டா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லால் சலாம் படம் தியேட்டர்ல பார்க்காதவங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.